Hi friends, welcome to SK Moto Drive. இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா Hyundai Exterங்க மைக்ரோ எஸ்யூவி. இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது சந்திரா Hyundai கோயம்புத்தூர். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். இந்த வண்டியோடைய கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். Hyundaiங்கிற லோகோ வந்திருக்குங்க. கீழே வந்து எக்ஸ்டருங்கிற பேட்சிங் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிளாசி கிரில்ஸ் வந்து ஃபினிஷிங் இங்கே வந்திருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் கிளாடிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. Hyundaiல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ங்கிற டைப்பில் டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது நைட் டைம் விசிபிலிட்டிக்கு வந்து அந்த Hyundai ஹெச்ங்கிற லோகோ வந்து நல்லா தெரியுங்க டிஆர்எல்ஸில். ஸ்மார்ட் ஆட்டோங்கிற பேட்சிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து மிரர்ஸ்லேயே வந்திருக்குங்க. கீழே வந்து ஒரு கிளாடிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அலாய் வீல்ஸ் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. வீல்ஸ் 14 inches வீல்ஸு, ஆனால் நார்மல் வீல்ஸ் தாங்க. வீல் கவர் வந்து ஸ்டைல்டு வீல்ஸாக கொடுத்துருக்குறாங்க. சுற்றியும் ஒரு கிளாடிங்ஸ் வந்து வந்திருக்குங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 185 mm இருக்கிறதுனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் கீழே இடிக்காதுங்க ஸ்பீட் பிரேக்கர்லாம். கிளாடிங்ஸ் நல்லா கொடுத்துருக்குறாங்க எஸ்யூவி லுக்கில். மேலே வந்து ரூஃப் ரைல்ஸ் இருக்கிறதுனால ஒரு மைக்ரோ எஸ்யூவி லுக் வந்து நமக்கு நல்லாவே கொடுக்குதுங்க. ஹேண்டில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாடி கலர்லேயே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எஸ்எக்ஸுங்கிற மாடல். ஒரு ஹையர் ஸ்டாண்ட்ஸ் பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும் கார், ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். அடுத்து நம்ம ரியர் வியூ பார்க்கலாம். Hyundaiங்கிற லோகோ வந்திருக்கு. கிளாசி ஃபினிஷில் ஒரு பிளாக் கலரில் ஒரு கிளாடிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டிஃபாகர் லைன்ஸ் வந்து வந்திருக்குங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து வைப்பர்ஸ் வராது. எக்ஸ்டர்ங்கிற பேட்சிங் வந்திருக்கு. சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ங்கிற டைப்பில் உங்களுக்கு லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, ரியர் லைட்ஸு. இது வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ங்கிற விசிபிலிட்டி இருக்குங்க. என்னோட பூட் ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்க்கலாங்க. பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 391 liters வந்திருக்குங்க. ஸ்டெப்னி வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சைஸ் கம்மி தான் ஸ்டெப்னி வீல்ஸ் வருங்க. அதனோட 14 inches ஒரு சைஸ் கம்மி தான் கொடுத்துருக்குறாங்க. பார்சல் ட்ரே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு தேவையான பூட் கெப்பாசிட்டி இதில் இருக்குங்க. அடுத்து நம்ம ரியர் சீட்டோடைய கம்ஃபர்ட் பார்க்கலாங்க. ரியர் சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. உள்ள இன்க்ரஸ் வந்து ஈஸியாக தாங்க இருக்குது. ஹெட்ரூம் வந்து இடிக்கலை. அண்டர் தை சப்போர்ட் நல்லா இருக்குங்க. 90% மேலே இருக்குது. உங்களுக்கு கீழே லெக் ரூம் ஸ்பேஸும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லாவே காலை நீட்டி மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, செல்ஃபோன்ஸ் சார்ஜ் போடுறதுக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஹெட்ரூம் வந்து நல்ல ஹைட்டாகவே இருக்குது. ஏர் விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய விண்டோஸ் இருக்குது. எக்ஸ்டரில் எல்லா மாடல்ஸ்க்கும் இப்போ வந்து 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக வந்துடுதுங்க. சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. வெளியில் இப்போ இறங்குறது நம்ம பார்க்கலாம். இறங்குறதும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது, ஹெட் இடிக்கலைங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் ரோவோடைய கம்ஃபர்ட் பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்டபிள் மிரர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபோல்டபுள் மிரர்ஸோடைய பட்டன்ஸ் இருக்குங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ESP கண்ட்ரோலோடைய சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவலர்ஸோடைய சுவிட்ச் இங்கே வந்திருக்குங்க. இந்த மாடல் வந்து கீ போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ளிப் டைப் கீ தான் இந்த SX மாடலில் கொடுத்துருக்குறாங்க. இதில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் வருதுங்க. இதில் வந்து ஸ்பீடு, இது டிஸ்டன்ட், எம்டி எல்லாமே, டயர் ப்ரெஷர் மானிட்டர் எல்லாமே இந்த டிஸ்பிளேல நம்ம பார்த்துக்கலாம். ஆடியோ கண்ட்ரோல் பட்டன்ஸு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இதில் வந்துருக்கு. லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸு எல்லாமே, மற்ற டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய இது எல்லாமே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் பண்ணிக்கலாங்க. லெஃப்ட் சைடு வைப்பர் கண்ட்ரோல்ஸ் வந்திருக்கும். ரைட் சைடு வந்து ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் வந்து வந்திருக்குங்க. இது AMTங்கிற மாடலில் ஸ்மார்ட் ஆட்டோங்கிறதுனால இதில் வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC கொடுத்துருக்குறாங்க. டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். AC வென்ட்ஸ் வந்து நல்ல த்ரோ நல்லா இருக்குங்க. C டைப் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குங்க. USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே டிஸ்பிளே இதில் இருக்குது. 2 ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சன்ரூஃபுடைய பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சன்ரூஃப் வந்து நம்ம இதுக்கு வென்டிலேஷனுக்கு மட்டும் இதை வச்சுக்கணுங்க. பட் குழந்தைங்க மேலே ஏறுறது சேஃப்டி கிடையாது.
இங்கே டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல சாஃப்ட் ஃபினிஷிங்கில் ஒரு டெக்ஸ்சர் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. பிளாக் கலரில் 2 கலர் மாதிரி லைட்டாக ஒரு கிரே கலர், இது வந்து பிளாக் கலர் மாதிரி 2 கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சீட்ஸ் வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வந்துருக்குங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு இந்த மாடலில் வரும். இந்த மாடல் வந்து ஏஎம்டிங்கிற மாடலுங்க. ஸ்மார்ட் ஆட்டோங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டிரைவ் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த ஹுண்டை எக்ஸ்டரில் வர மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் கப்பா இன்ஜினுங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். ஹுண்டையில் வந்து ப்ரூவன் இன்ஜினு, கிராண்ட் ஐட்டன், நியாஸ்னு எல்லா i20 எல்லா மாடல்ஸ்லையும் இருக்கிற இன்ஜின் இதுதாங்க. இதனோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 83 பிஎஸும் 113 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம டிரைவ் பண்ணிகிட்ருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. இதிலே வந்து சிஎன்ஜி வெர்ஷன் தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சிஎன்ஜி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா டியூவல் டேங்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பூட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பூட்டுக்கு அடியில் தான் வரும். அதனால் உங்களுக்கு வந்து மேலே வந்து நீங்கள் லக்கேஜ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு 30 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குங்க சிஎன்ஜியில். மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் வருது. ட்ராவல் அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் அதை சிஎன்ஜி மாடலில் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1.2 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் ஸ்மூத் இன்ஜினுங்க தான் இருக்குங்க. உங்களுக்கு நாய்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே பெருசாக கேபின்குள்ளே கேட்கலைங்க. இந்த வண்டியோடைய பிரேக்கிங் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க்கு, பேக்கு ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதனால் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இதனோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு 185 கிட்ட இருக்கிறதுனால உங்களால் வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஈஸியாக ஏறி இறங்கலாம். இப்போ நாங்கள் காரில் வந்து ஒரு 3 பேர் இருக்கோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்பீட் பிரேக்கரில் எதுவுமே இடிக்கலைங்க. கம்ஃபர்ட்டாக ஏறி போயிடுச்சு. இதனோட ஏசி கூலிங்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, கேபின் ஃபுல்லாக கூல் ஆகிடுச்சிங்க. இதனோட பெரிய அட்வான்டேஜே இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில் வருது. முன்னாடி வந்து ஃப்ரண்ட் விசிபிலிட்டி வந்து ஒரு 90% தெரியுதுங்க. அதனால் புதுசாக கார் வாங்குறவங்க, அந்த லேடிஸ் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த மாடல் வந்து ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ்க்கு இந்த மாடல் வந்து நல்ல சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சைஸும் உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கனால பார்க்கிங் ரொம்ப ஈஸிங்க. இதனோட சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஒன்ஸ் தான் சர்வீஸ் பண்ணுங்க. பெட்ரோல் இன்ஜினால் உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வந்து ஒரு 3,000 to 5,000 தான் வருங்க, பெட்ரோல் இன்ஜினுடைய சர்வீஸ் காஸ்ட்டு. இதனோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி வருங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அப் டு 7 இயர்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாங்க. ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்க்கும் இந்த காருக்கு இருக்குங்க 3 இயர்ஸு. இதில் வந்து ஷீல்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டுங்கிற அந்த சர்வீஸ் பேக்கேஜும் கொடுத்துருக்குறாங்க. அது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கியர் வந்து இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் த்ரோ தான் இருக்குதுங்க. கிளச்சோடைய த்ரோவும் வந்து சின்ன கார்னால ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குதுங்க. இதனோட கன்வீனியன்ஸ் எதிர்பார்க்குறவங்க நீங்கள் ஏஎம்டி சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஆட்டோங்கிறது. இல்லைன்னா நீங்கள் நார்மல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனே எடுத்துக்கலாங்க. இது வந்து 2-in-1 பர்பஸ் அங்கே சிட்டி லாங்க்கு ரெண்டுத்துக்குமே இந்த கார் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வந்து லாங்க்கு உங்களுக்கு கிடைக்கும், ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா. சேஃப்டி வந்து இந்த காரில் வந்து ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோலு, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஏபிஎஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங், ஏர் பேக்ஸ் எல்லாமே சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமரா இருக்கிறதுனால ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் பார்க்கிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த எக்ஸ்டரில் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நைட் எடிஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அது ஃபுல்லி பிளாக் கலர் இன்டீரியர்ஸாக இருக்குங்க, ஸ்போர்ட்டியாக இருக்கும். இதில் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நைட் அந்த ஒரு ட்ரிம்ஸில் பார்த்திங்கன்னா 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதனோட வேரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா EX, CX ஆப்ஷன், எஸ் மாட்டு, SX, XX டெக்கு, SX ஆப்ஷன் கனெக்ட் அப்படிங்கிற மாடல்ஸ் இருக்குங்க. இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டோடைய பேஸ் மாடலும் டாப் மாடல் எல்லாம் போடுறேங்க. இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும், மற்ற பேர் டீட்டெயில்ஸ் வேணும்னா சந்திரா ஹுண்டாயோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். எஸ்யூவி எனக்கு வாங்கணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை, ஒரு 2 சின்ன ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறவங்க இந்த 7.5 lakhs ஸ்டார்டிங் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்கள் அதனால் இந்த மாடலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.